நாளைய தினம் தை மாதத்தின் கடைசி நாள். நாளைய தினம் பௌர்ணமி சேர்ந்து வருது. ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள், பிரபஞ்ச சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள். நாளைய தினம் அனைவருமே சந்திர பகவானை வணங்கணும். நாளைய தினம் முழு நிலவை பார்த்து நீங்கள் ஒரு நிமிஷம் நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க. சந்திர பகவானே, என் வாழ்க்கையில் எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. உங்களுக்கான முழு அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூமியில் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னு பார்த்தா சூரியனும் சந்திரனும். இவங்களை நம்ம வழிபாடு செய்யறதுக்கு என்றைக்குமே நம்ம தவறக்கூடாது. அதுவும் இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளில் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இந்த பௌர்ணமி திதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது. புதன்கிழமை நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். ஒரு பிரியாணி இலையில் உங்களோட கோரிக்கை எழுதிக்கோங்க. கருப்பு நிற பேனாவை மட்டும் பயன்படுத்தாதீங்க. வேறு எந்த ஸ்கெட்ச் பேனா வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய கோரிக்கையை ஒரு வரியில் நீங்கள் எழுதிக்கோங்க. அது பௌர்ணமி நிலாவை பார்த்துட்டு நீங்கள் அகல் விளக்கில் இந்த பிரியாணி இலையை எரிச்சிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கான நல்ல